முரசொலியின் பவள விழாவில் அனைத்து தொண்டர்களும் பங்கேற்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முரசொலிதான் கலைஞரின் மூத்த பிள்ளை என குறிப்பிட்டுள்ளதோடு திராவிட இயக்கத்தின் கொள்கை முழக்கமாக மட்டுமல்ல, தமிழர் நலம் காக்கும் உரிமை குரல் முரசொலி என்று கூறியிருக்கிறார். வரும் 10, 11ஆம் தேதிகளில் முரசொலியின் பவள விழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுவதாகவும், இது செப்டம்பரில் நடத்தப்படும் பெரியார், அண்ணா ஆகியோரின் பிறந்தநாள் மற்றும் திமுகவின் தொடக்க நாளை குறிக்கும் முப்பெரும் விழாவின் முன்னோட்டமாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விழாவில் வெளியிடப்பட உள்ள மலர் திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசால் நேர்த்தியாக தயாராகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த விழாவில் திராவிட கழக தலைவர் வீரமணி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், நடிகர் கமல்ஹாசன், கவிஞர் வைரமுத்து, இந்து என் ராம் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பது குறித்தும் பெருமை தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் கருணாநிதி பங்கேற்க இயலாமல் போனாலும் அவரது மனம் பவள விழாவிலேயே சுழன்று கொண்டிருக்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கருணாநிதியின் மூத்த பிள்ளையான முரசொலியின் பவள விழாவில் கலந்து கொள்ள அலை கடல் என திரண்டு வரும் அனைவரையும் வரவேற்க இளைய பிள்ளையாகிய தான் காத்துக் கொண்டிருப்பேன் எனவும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.